ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து யூஐஐசி ஏஓ பத்தி தான் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இன்னைக்கு எல்லாத்துலயும் ட்ரெண்டிங்கா ஒரு ஃபேமஸான எல்லா டெலிகிராம் குரூப்ஸ்லயும் இதான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு வேகான பீரியடு 4 மாசம் எஸ்பிஐலாம் ஆகஸ்ட்ல தான் ஆரம்பிக்குதுங்கிறப்போ நடுவுல வந்து இந்த மாதிரிலாம் வர சான்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இதை எழுதினேன் ஆக்சுவலி 2024ல எழுதினேன். அப்போலாம் ரொம்ப பிளாங்கா எழுதினேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி 3 இயர்ஸ் தான் ஆகுது. அப்போ ரொம்ப பிளாங்கா சும்மா போய் எழுதுனது. பட் அப்போ வந்து செக்ஷனல் கட் ஆஃப்லாம் எனக்கு போயிடுச்சு. ஸோ, அதனால இந்த தடவ வந்து முன்னக்கூட்டியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். என்ன இருக்கு? எப்படி இதுக்கு படிக்கலாம்? ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுமே அப்படின்னு யோசிச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண இத தான் அப்படியே சும்மா ரெக்கார்ட் பண்றேன். ஸோ 2024 எழுதும்போது டிசம்பர் மாசம் எழுதணும். ஒரு 100 வேக்கன்சி இருந்துச்சு அப்போ. இதுக்கு பிரிலிம்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே சிங்கிள் மெயின்ஸ் எக்ஸாம் தான். அப்புறம் இன்டர்வியூ. நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் 85,000ங்கிறது நம்ம பிஓ கேட்டகரில. ஏன்னா ஏஓல ஆஃபீசர் கேட்டகரில. ஸோ 85ங்கிறது மினிமமாவே நல்ல ஒரு பே. இப்ப பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, இதே மாரி தான் பேட்டர்ன். அதிக வெயிட்டேஜ் வந்து இங்கிலீஷ்க்கு தான் இங்க. ஏன்னா வந்து 50 கொஸ்டின் 60 மார்க். எல்லாத்தையும் விட இங்கிலீஷ்ல தான் கூட. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னா, கொஞ்சம் இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும். சீக்கிரமா அத நான் இம்ப்ரூவ் பண்ணிருவேன். நல்லா ரீட் பண்ணுவேன். இப்படிங்கிற ஆளுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கம்ப்யூட்டர் நல்லா போடுறவங்களுக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 20 கொஸ்டின் 40 மார்க் இங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு என்னென்ன ஸ்ட்ராங்ன்னு இருக்கிற பீப்பிள்க்காக, இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னது. இது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கும் இருக்கு. பட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து மெயின்ஸ் மார்க்லலாம் சேருமானா அப்படி கிடையாது. இப்போ இந்த 5ல வந்து செக்ஷனல் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அத நம்ம கிளியர் பண்ணா தான் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்குள்ளயே போவாங்க. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து குவாலிஃபைங் தான். அதுலயும் நம்ம 15 மார்க் வாங்கணும். இது வந்து போன வருஷம் இருந்த கட் ஆஃப். அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஏதோ முந்தின வருஷமா இல்ல அதுக்கு முந்தின தடவ வந்ததுலயான்னு தெரியல. 5 மார்க் தான் ஏதோ இருந்தது செக்ஷனல் கட் ஆஃப். பட் 2024ல வந்து அது 15 ஆயிடுச்சு. காம்படிஷன் ஏறிட்டே இருக்குல்ல. ஸோ வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் வந்து குவாலிஃபைங் இன் நேச்சர் தான். ஸோ இதுதான் பேட்டர்ன். ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர். ஓவராலா 250 மார்க்குக்கு எழுதுறோம். அதிகமான வெயிட்டேஜ் இங்கிலீஷ்க்கு. குவான்ஸ்க்கு 40 கொஸ்டின் தான் 50 மார்க்கு. ரீசனிங் அப்படியே 50, 50. ஜெனரல் அவேர்னஸுமே 40 கொஸ்டின் 50 மார்க்கு. ஸோ இப்போ இதுல பிரச்சனை என்ன நமக்கு வந்து நிக்கும் எழுதும்போது அப்படின்னா, செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்றது தான் இங்க பிரச்சனை. எனக்கு இங்கிலீஷே வராது. நான் வந்து அக்யூரேட்டா ஒரு 18 தான் போடுவேன். அப்படின்னாலும் இங்கனக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையாகும். ஏன்னா நம்மள அறியாம ஒரு 2, 3 தப்பானா கூட செக்ஷனல் கட் ஆஃப மிஸ் பண்ணுவோம். இதே தான் குவான்ஸ். இப்ப எனக்கு குவான்ஸ் வீக்கா இருக்கும். நான் மிஸ்செலேனியஸ் போடுவேன், 2 டிஐ போடுவேன். அதுக்கு மேல கொஞ்சம் அப்ளிகேஷன் போனா தடுமாறுவேன் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி குட்டி, குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும் இதுல. அது வந்து அடுத்த நம்ம எப்படி பண்ணலாங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் அனலைஸ் பண்ணுவேன். அப்போ நான் அத டீட்டெயில்டா பேசுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டார்கெட் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ கட் ஆஃப் போன வருஷம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெனரல் கேட்டகரி எடுத்துட்டீங்கன்னா 156.39. ஓபிசி கேட்டகரிக்கு வந்துட்டு 147.19 250க்கு. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃபா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம்? இதே 150 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னா தான் அதான் இல்ல. இப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஆர்ஆர்பிலாம் எடுத்துட்டா ஏர் இண்டியா ரேங்க் வந்துருச்சு. ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். அண்ட் இப்போ ட்ரெண்டும் எப்படி இருக்கு? ஐபிபிஎஸ் கிளர்க் எடுங்க. போன வருஷம் ஏதோ 78 தான் ஏதோ இருந்துச்சு. பட் இந்த வருஷம் பாருங்களேன் 90க்கு போயிருச்சு. 10, 12 மார்க் டிஃபரன்ஸ். ஆர்ஆர்பில தமிழ்நாடு தான் வந்து நம்பர் 1ல இருக்கு மார்க்ல. எல்லா கேட்டகரியிலயும் இருக்குன்னு சொன்னாங்களே. ஓபிசில, ஜெனரல்ல எல்லாமே நம்ம தான் இருக்கோம் அப்டின்னாங்க. ஸோ தமிழ்நாடோட காம்படிஷன் லெவல் வந்து பயங்கர ஹையா இருக்கு. அப்படி இருக்கும்போது, போன வருஷம் வந்து 156 இருந்திருக்கு அப்டின்னா, நம்ம எப்பவுமே ஜெனரல வச்சே நம்ம பேசுவோம். 156 இருந்துச்சுன்னா, இந்த வருஷம் 10 மார்க்காவது அப்ப அதிகமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்படிதான் நம்ம படிக்கணும். 166. நான் வந்து 170ன்னு ஃபிக்ஸ் பண்றேன். ரொம்ப ஹையா இருக்கு, ஓவரா இருக்கு அப்படின்னா வேற வழி இல்லையே. தமிழ்நாடும் அப்படித்தானே இருக்கு. காம்படிஷன் அப்படித்தானே இருக்கு. நம்ம 170ன்னா தான் 150க்கே நமக்கு வரும். லைக் ஹையா எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறேன். அதான் பண்ணணும். சொல்ல முடியாது 168ன்னு கட் ஆஃப் வரலாம். வரும்போது தான் தெரியும் நமக்கு. ஸோ 170 எடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம வந்து மினிமம் அப்ப எவ்வளோ எடுக்கணும்? அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரீசனிங் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, குவான்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர். பாதிக்கு பாதி மார்க் எடுத்துறணும்.
ஏன் அப்படி சொல்றேன்னா, செக்ஷனல் கட் ஆஃப் மொத 5 இருந்துச்சு. இப்ப போனதுல 15 இருந்துச்சு. 20 ஆக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? இங்கிலீஷ்க்கெல்லாம் வந்து ஓஎஸ்சிஎல் எழுதுனவங்களுக்கு தெரியும். 23 வச்சிருந்தான் கட் ஆஃப். பிரிலிம்ஸ்ல நெனைக்கிறேன். பட் மெயின்ஸ்லயுமே கண்டிப்பா இருந்திருக்கும். 20 கிட்ட இருந்திருக்கும். ஸோ, நமக்கு தெரியாது அவன் எப்படி வைப்பான்ட்டு. சொல்லப்போனா நான் வந்து 25ன்னே வைப்பேன். 25ன்னே வச்சுக்குவோம். வேணா ஜிஏக்கு வேணா 15ன்னு வச்சுக்குவோம். கம்ப்யூட்டருக்கு ஒரு 17 அந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ, செக்ஷனல் கட் ஆஃபே வந்து பாதிக்கு பாதி இருக்குங்கிறேன். பாதிக்கு பாதி மீன்ஸ் மார்க்ல பாதிங்கிறேன். அப்போ ரீசனிங் மோஸ்ட்லி எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க. இப்போ ஒரு 40 மார்க் ரீசனிங்ல வாங்கி தான் ஆகணும். சரி எனக்கு ரீசனிங் வராதுன்னா, நீங்க அது குவான்ஸ் கூட வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்ல. நான் என்னோட லெவலுக்கு ஏத்த மாரி போடுறேன். நீ 40 வாங்கிருவியான்னா, இல்ல. அந்த இதுவ நான் வாங்கணும். இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் புடிச்ச சப்ஜெக்ட். அதுல தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வாங்குவேன். ஸோ எனக்கு அதுல வந்து ஒரு 45ஆவது வேணும். 45 பிளஸ் வேணும். குவான்ஸ் நமக்கு வராத சப்ஜெக்ட் எனக்கு. நான் ஒரு மினிமம் மார்க் போடுறேன். எவ்வளோ வருதுன்னு? 25 போடலாம். ஜெனரல் அவேர்னஸ் படிச்சு தான் ஆகணும். டெய்லி இனி நான் படிக்க தான் போறேன். நான் மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 30 வாங்கி தான் ஆகணும். கம்ப்யூட்டர் 20 கொஸ்டின் 40 மார்க் 28 போடுறேன். இப்ப கால்குலேட் பண்ணா என்ன வருது? 168 சூப்பர். ஸோ மினிமமா இப்ப மினிமம் மார்க் போடுறேன் இதெல்லாம். பார்க்க சிலருக்கு இது ஹையா தெரியலாம், சிலருக்கு லோவா தெரியலாம். பட் ஆனா வந்து இது எனக்கு பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நான் மேக்ஸிமம்னு நெனச்சு தான் போட்டேன். 168 வருது. அப்போனா நான் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் கரெக்ட் தான். 170 மார்க் நம்ம மார்க் போடும்போது நமக்கு வரணும். வந்தா தான் இத வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். பிகாஸ் காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஸோ நம்ம ஜெனரல் அவேர்னஸ் படிக்கவே மாட்டேன். கடைசி 5 நாள்ல நான் படிச்சுருவேன் அப்டின்னா, எல்லாருக்கும் அது செட் ஆகாது. ஸோ அத கொஞ்சம் கேர் கொடுக்கணும். இங்கிலீஷ் நல்லா வர்றவங்க இங்கிலீஷ கேர் கொடுங்க. இங்கிலீஷ் நல்லா வராது அப்டின்னா, குவான்ஸ் ரீசனிங்க சேர்த்து ஏத்தணும். ஸோ இப்போ வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. மிந்திலாம் 2 இதுல ஒரு டாப்பரா இருந்துட்டு, ஒரு இதுல ஆவரேஜா இருந்தாலே போதுங்கிற மாரி இருந்துச்சு. இப்பலாம் எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து எபோவ் ஆவரேஜா இருக்கணும். அட்லீஸ்ட் 2லயாவது டாப்பரா இருக்கணும். ஒரு லெஜெண்டா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரெண்ட் மாறுது. அப்ப அதுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விட்டுறக்கூடாது. படிக்கணும் நம்ம. ஏன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வந்தப்போ கிடைக்காதவங்க நம்ம மனசு எப்படி இருந்துச்சு? ஸோ அன்னைக்கு இந்த மாரி ஒண்ணு வந்துராதான்னு நம்ம நெனச்சிருப்போம். ஸோ அப்பப்ப கஷ்டமா இருக்கும்போது இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் எடுத்து வந்து பார்த்துக்கலாம். என்னோட தம்ப்நெயில் நான் வந்து என்னோட இதுல ஸ்க்ரீன்ல வச்சிருக்கேன். அப்பப்ப பார்த்துக்குவேன். சரி சும்மா உட்காரலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, அட்லீஸ்ட் எதையாவது காதுல போட்டு கேட்கலாம். எப்படியோ என்னமோ பண்றோம். நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கோம். ஒரு நாள் நான் புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட தான் டெய்லி நம்ம தூங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நான் டிராவல் ஆயிட்டு இருக்கேன். நான் மோட்டிவேட்டடா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படிலாம் கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது, இது ஒரு 4 பேர் பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்க எடிட்டோரியல் போடலையான்னுலாம் சிலர் கேட்கும்போது வந்து, ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. லைக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிப்ளின் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது. நான் பண்ணிட்டு இருக்கேன். இத பார்க்குற உங்களுக்கு சில இது இருக்கும். சில இது பண்ணா உங்களுக்கு ஹேப்பியா இருக்கும். மோட்டிவேட்டடா இருக்கும். இல்ல இந்த மாரி வீடியோஸ் பார்க்குறது கூட சிலருக்கு மோட்டிவேஷனா இருக்கும். எப்படியோ நம்மள நாம் தான் இந்த ஒரு 4 மாசம் வந்து தூக்கிட்டு போணும். நம்ம கைய பிடிச்சு யாரும் கூட்டிட்டு போமாட்டாங்க. நம்ம தான் போணும். ஸோ நல்ல எதுவுமே இல்லாம இருக்கிறப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது. கண்டிப்பா இது இல்லனாலும் யுஐஐசி அசிஸ்டன்ட்டோ, எல்ஐசி அசிஸ்டன்ட்டோ என்னமோ ஒண்ணு வரதான் போகுது. ஸோ அது ஏதோ ஏன்னா 4 சொல்றாங்கன்னா 4ம் வராம இருக்க போறதில்லல்ல. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். ஸோ அத நெனச்சுட்டு நம்ம வந்து போவோம். நல்லா பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல அப்ரோச்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லையா என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து அதுல கூட கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே பார்ப்போம். அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து சில இது நான் YouTubeல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு எனக்கு. அதெல்லாம் நான் சூன் சொல்றேன். எல்லாம் எதுக்கு? நான் டிசிப்ளின்டா படிப்பேன். பிளஸ் இத பார்த்து 2 பேர் படிக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்குனாலும் ஐ அம் சோ ஹேப்பி அதனால. ஓகே கைஸ் அடுத்த இதுல பார்க்கலாம். பை பை.